மானாமதுரையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞரை போலீசார் அடித்து கொலை செய்திருப்பதாக கூறி உயிரிழந்த ஆகாஷின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பள்ளி வாகனங்கள் செல்ல முடியாமல் இன்று ஒருநாள் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி இருவர் மீது வாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொலை வழக்கில் ஆகாஷ் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானாமதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பட்டியலில் வந்த இளைஞர் ஆகாஷ் தெளிச்சாந்த் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆகாஷின் மரணத்திற்கு நீதி கோரி மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த சாலை மறியல் போராட்டம் 3ஆம் நாளும் தொடர்கிறது. அரசு மருத்துவமனையில் ஆகாஷின் உடற்கூறாய்வு பரிசோதனை முடிந்தாலும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் கூறி ஆகாஷின் குடும்பத்தினர், அவரது உறவினர்கள் மற்றும் சமூகத்தினர் பட்டியலத்துடன் போராடி வருகின்றனர். 4 வழிச்சாலையில் போராட்டம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் இரவு பகல் பாராமல் 3வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் சார்பில் மாவட்ட கலெக்டர், போலீஸ் எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக முடிக்க அமலியிருப்பதனால் மதுரை, பரமக்குடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இதுபோல சாலைகள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இப்போராட்டம் தமிழக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மதுரை ஹைகோர்ட் கிளை நீதிபதிகளின் சாலை மறியல் போராட்டத்தை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் மறியல் போராட்டம் நடந்து வருவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளிமாநிலங்களிலும் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரைகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது +2 தேர்வு நடைபெற்று வருவதால் தேர்வுக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் மற்றும் உரிய நேரத்தில் அலுவலகங்களுக்கு செல்ல முடியாமல் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், ஊழியர்கள் அனைத்து தரப்பினரும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருவதால் சிவகங்கை மாவட்டம் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக முடிக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இதனால் பள்ளிக்கூடங்களும் பள்ளிகளில் உள்ள வேன்களும் விடாமல் பாதிப்படுத்தி வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜா.